வாஸ்துக்கு பரிகாரம் செஞ்சால் இங்கே வந்து சுவாமிக்கு பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமின்னு சொல்லக்கூடிய பஞ்சஸ்தலமும் இந்த அம்மாப்பேட்டையில் இருக்குது. இந்த கோயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வளர்ச்சியை நான் வந்து ஒரு வீடு 2 வீடு கட்டல, ஒரு 10 வீடு இந்த கோயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கட்டினேன். ஏன்னா இது வந்து பூலோகநாதர் பூலோக நாயகி பூலோகத்துக்கு வாஸ்துக்கு உள்ள கோயில் ஐயா. இந்த ஆலயத்துல வந்து அந்த பிரதோஷ காலத்துல நம்ம வழிபாடு பண்ணோம்னாக்கா நமக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். இது 101 ஆண்டு ஆயிடுச்சு உபாஷம் ஆகி. இப்பயும் இங்க அம்மாப்பேட்டில் இந்த கோயில்ல ஒரு சிலை ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க, இருக்குது. இங்க வந்து சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றீங்களா, அது இங்க இருந்து தஞ்சாவூர் போற வரைக்கும் மாரியம்மன் கோயில், அதுல இருந்து தஞ்சாவூர் போற வரையும் இருக்குது. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயின் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்புடன் இந்த கோ டெம்பிள் பகுதிக்கு, இந்த விலாகுக்கு உங்களை அழைச்சி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற அம்மாப்பேட்டை என்ற ஊரில் இருக்கிறோம். இந்த அம்மாப்பேட்டை எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகும் சாலையில் ஒரு 20 கிலோமீட்டரில் இந்த அம்மாப்பேட்டை வரும். இந்த தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலே அம்மாப்பேட்டைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊருக்கு தான் வந்திருக்கோம். நாம் இன்றைக்கி தரிசிக்க போகிறது வந்து பூலோக நாயகி சமேத பூலோகநாதர் சுவாமி திருக்கோயில். இப்போ சொன்னும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பூலோகம் அதாவது பூமி சம்பந்தப்பட்ட ஒரு சுவாமி. ஸோ இந்த திருக்கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி தரிசிக்க இருக்கிறோம். இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, பூமி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் இங்கே செய்யலாம். அதாவது வாஸ்து பரிகார ஸ்தலம். வாஸ்து பரிகாரம்னா என்ன? நம்மளுக்கு நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வீடு வாங்கணுமா, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது தீரணுமா, அப்படி இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு தான் நீங்கள் வரணும். வாஸ்துக்கு பரிகாரம் செஞ்சால் இங்கே வந்து சுவாமிக்கு பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். விரைவில் நீங்கள் வந்து நிலம் வாங்குவீங்க. அதுக்கான உதாரணங்கள் நம்ம இங்கே இருக்கிற பக்தர்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீருதுன்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்க போகிறோம். இந்த கோயிலுடைய அற்புதங்களை நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ராஜராஜ சோழனுக்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். கருடர் இருக்கார். வெள்ளை கருடர் இருப்பா அவர். அது பாருங்க, அந்த கழுத்தில் வெள்ளையாக இருக்கிறார், கருடர் இருக்கார், அற்புதமாக இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான காட்சி. வாங்க உள்ள போகலாம். ஓம் நமச்சிவாய. இந்த திருக்கோயில் வந்து மேற்கு நோக்கி அமைந்த ஒரு அற்புதமான ஸ்தலம். மேற்கு நோக்கி அமைஞ்சிருந்தாலே அந்த சுவாமி வந்து வைத்தீஸ்வரன்னு நான் எல்லா விலாக்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வைத்தீஸ்வரநாதர் சுவாமி, வைத்தீஸ்வரன் திருக்கோயிலில் இருக்கார் இல்லையா, அவர் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறாரு. சென்னையில் மருந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஸ்தலங்கள் எல்லாருமே வைத்தியத்துக்கு உகந்த ஸ்தலம். இவரை வேண்டிக்கிட்டால் உங்களுடைய மருத்துவ சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது தீரணும்னா இந்த மாதிரி சுவாமியை நீங்கள் தரிசிக்கணும். ஆனால் நம்ம இங்கே வந்திருக்கிறது வாஸ்து பரிகாரம் எப்படி செய்யணும், அது வாஸ்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தெற்கு வழியாக உள்ளே போகலாம். முதல்ல போகணுன்னு அம்பாள் தான் நம்மளை தரிசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சுவாமியை தரிசிக்கலாம். உள்ளே போகலாம் வாங்க. பாருங்க, அம்பாள் வந்து இங்கே 3 பேரும் இருக்காங்க பாருங்க. முதல் நடுவில் ராஜராஜேஸ்வரி, இந்த பக்கம் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் சரஸ்வதி. அது மாதிரி நம்ம பார்த்துக்கோம். அது நம்ம புலையாரை தரிசிப்போம், வன்னி விநாயகர், அதுக்கப்புறமா முருகரை தரிசிப்போம். அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை நம்ம தரிசித்து நம்ம சுவாமிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா?
இப்போ நம்ம கூட இருக்கிறது சிவராமகிருஷ்ணன் ஐயா இருக்கிறாரு. இவர் அற்புதமாக பதிகம் பாடியிருக்கிறார். நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பதிகம் பாடியிருக்கிறாரு. இவர் ஒரு அஸ்ட்ராலஜர் கூட இல்லைங்களா, ஜோதிடரும் கூட. அதனால் இவர் வந்து பரிகாரம் அந்த விஷயங்கள்லாம் நல்லா சொல்லுவாருங்க. ஸோ இவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம். ஐயா, இந்த கோயிலை பற்றியான சிறப்புகள். அம்மாப்பேட்டை அப்படின்னா என்னங்கய்யா? அம்மாப்பேட்டைனா இந்த ஆலயம் வந்து ஒரு 1000 வருட காலத்திற்கு முன்னாக இந்த பூலோகநாயகி அம்பிகா சமேத பூலோகநாதருடைய ஆலயத்துல அன்னதானம் வழங்கினாங்க. சரிங்க. இந்த அன்னதானம் வழங்கினவங்க தாய்மார்கள் தான் பெரும்பாலும் இதுல ஈடுபட்டாங்க. அதனால இதுக்கு அம்மாப்பேட்டை என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டது. சரிங்க சரிங்க சரிங்க. அடுத்தபடியாக இந்த ஆலயம் 1000 வருட காலமா குடமுழுக்கு காணாமல் இந்த ஆலயம் இருந்து வந்தது. சரிங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆலயத்தை சுத்தி இருக்கிற காம்பவுண்டு ரொம்ப இடிஞ்சு பழமை வாய்ந்த ஒரு காம்பவுண்ட் சுவராக காணப்பட்டது. அது ஏன் அப்படி இருந்ததுங்கிறத ஒரு கணக்குல நம்ம எடுத்துக்கும் போது இந்த காம்பவுண்ட் சுவர் வந்து களிமண்ணால் கட்டப்பட்டது. சரிங்க சரிங்க. அதனால இது ரொம்ப இந்த காம்பவுண்ட் சுவர் பழமை வாய்ந்த ஒரு சுவராக காணப்பட்டது. அதை தற்காலிகமாக சான்றோர்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தை எப்படி கட்டணுங்கிறத புனரமைப்பு செஞ்சாங்க. அப்படி செய்யும் பொழுது இந்த ஆலயம் வந்து ஏன் அது மாதிரி இந்த ஆலயத்தை செய்யணுங்கிற ஒரு கணக்கு அவங்கள்ட்ட வந்துச்சுன்னாக்கா இந்த ஆலயம் வந்து வாஸ்து பரிகார ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த வாஸ்து பரிகார ஸ்தலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பூமியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பூமியை வந்து அவங்களுக்கு நல்ல பூமியா அமையாது. அந்த பூமியை இருந்தாங்கன்னா அந்த பூமியை கட்டுவாங்க, ஆனா வாடகைக்கு தான் போயிருப்பாங்க. சரிங்க. அதனால அந்த பூமியில ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது அதை ஒரு பூமி தோஷம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பூலோகநாதர் ஆலயத்துக்கு வந்து வாஸ்து அன்னைக்கு வந்து இந்த இறைவனை வழிபாடு செஞ்சாக்கா அந்த பூமியில இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் என்பது ஒரு ஐதீகம். மாதத்துக்கு வர வாஸ்து தினம் அப்படின்னு வரும் இல்லைங்களா, கேலண்டர்ல போட்டிருக்கோம். அந்த தினத்துல இங்க வரணுமா? ஆமா ஆமா. அது மாதிரி வாஸ்து தனக்கு வந்து அது மாதத்துல 2 முறை வரும். அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் நிக்கும். அந்த வாஸ்து டயத்துல வந்து இந்த ஆலயத்துல செங்கல்ல வச்சு வேண்டி எடுத்துட்டு போய் அவங்களுடைய இடத்துல வச்சு அத பூமி பூஜை போட்டாங்கன்னாக்கா, அது ஈசான மொழியில வச்சு பூமி பூஜை போட்டாங்கன்னா அந்த பூமி விளங்கும் என்பது ஒரு ஐதீகம். சரிங்க. செங்கல்லாம் இங்கேயே கிடைக்குமா இல்ல நம்ம அவங்க கொண்டு வரணுமாங்கய்யா? நீங்க செங்கல் வந்து நீங்க கொண்டு வந்தாலும் நாங்க அதை வச்சு செய்து கொடுப்போம். இல்ல அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிறத எடுத்து வச்சும் நாங்க செய்து கொடுப்போம். சரி. சோ மாதத்துல வர வாஸ்து தினத்தை நம்ம குறிச்சிக்கணும். அது எந்த டைமிங்கும் இருக்கும். ஒரு உதாரணமா ஒரு மார்னிங் டைம்ல இருக்குங்களா, ஒரு எத்தனை மணி நேரம்? காலையில தான் வரும் அது. ஆனா மாலை பொழுதுல வரும்பொழுது நீங்க வந்து எங்க அந்த சிவாச்சாரியார்ட்ட சொல்லிட்டு வரணும். சரிங்க. அது மாதிரி வரும்போது அவங்க அதை செய்து சரி பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நேயர்களே, நீங்க வந்து இங்க வரணும் அப்படின்னா இந்த கோயிலோடைய தொலைபேசி எண்ணை நான் கொடுத்துட்றேன். இதோட கூகுள் மேப் லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அங்க தொடர்பு கொண்டு வாங்க. ஏன்னா அந்த கோயில் திறந்திருக்கணும். நீங்க வந்து வரும்போது பொதுவா கோயில் திறந்திருக்கும் நேரங்கள் சொல்ல முடியுமா? காலையில 8 மணில இருந்து 12 மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். அடுத்தபடியா பார்க்கும்போது 4:30 மணில இருந்து இரவு 8 மணி வரலும் திறந்திருக்கும். சரிங்க சரிங்க. அவங்க வரும்போது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணுமா, அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கணுமா, இல்ல இந்த செங்கல் வழிபாடு மாத்திரம் பண்ணணுமா? அந்த செங்கல்ல வச்சு நீங்க அபிஷேக ஆராதனைகள் அவங்க மன திருப்திப்படி செய்துக்கலாம். சரிங்க. அவங்க மன திருப்திப்படி செய்துக்கலாம். மற்றபடி இங்க நம்ம அம்மாப்பேட்டையிலேயே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பூமி சம்பந்தப்பட்ட இந்த கோயில். மற்ற கோயில்களும் இருக்கு. அது என்னென்ன கோயில்கள்? அது வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்கு, அக்னிஸ்தலம். அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த உடையார் கோயில்ல கரவந்தீஸ்வரர் ஒரு ஆலயம் ஒண்ணு இருக்கு. அடுத்தபடியா தீபாம்பாள்புரத்துல சரிங்க ஒரு சிவாலயம் ஒண்ணு. அதே மாதிரி புத்தூர்ல ஒரு சிவாலயம். அது மாதிரி ஒரு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமின்னு சொல்லக்கூடிய பஞ்சஸ்தலமும் இந்த அம்மாப்பேட்டையில இருக்குது. சோ இது வந்து வடமேற்கு மூலையில இருக்குங்களா இந்த ஸ்தலம்? இது வந்து வடமேற்கு மூலையில இருக்கு. அது குபேர மூலைன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆலயத்துல வந்து வழிபாடு செய்தோம்னா குபேர சம்பத்து கிடைக்கும் என்பது ஐதீகம். சரிங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஒரு நல்ல செய்தி. அதே மாதிரி இவங்க மேற்கு பார்த்து இருக்கிறாரு. மேற்கு பார்த்து இருந்தாலே வைத்தியநாதர் தான் நமக்கு. அதுக்கும் மருத்துவ குணம்
சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆமா, அதெல்லாம் ஆமா, தீருங்களா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த ஆலயம் வந்து மேற்கு நோக்கி இருப்பதனால இது சனி திசையை நோக்கி இருக்குது. அதனால திருநள்ளாற்றில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு பண்ணுவதும் இந்த சிவனை வழிபாடு பண்ணுவதும் ஒரே ஒண்ணுதான். ஆனா அதே சமயம் அந்த சனி பகவான் தர்பாரண்யேஸ்வரர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான், அவரு ஆயுள் காரகன். அதனால இந்த ஆலயத்திலும் வழிபாடு பண்ணீங்கன்னா ஆயுள் கூடும். சரிங்க சரிங்க. இப்ப திருப்பணி நடந்திருக்கு. இங்க வந்து நம்ம பார்த்தோம் ஸ்தல விருஷம் பார்க்குறோம். அது ஒரு 100 வருடம் பழமையான ஸ்தல விருஷம், வில்வ மரம் இருக்கு. மற்றபடி என்னென்ன சன்னதிகள் நம்ம வந்து வழிபடலாம் சொல்லுங்க. இந்த ஆலயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சிவன் கோயில்ல வந்து மேற்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலிக்கிறாரு சிவபெருமான். அதே சமயம் அம்பாள் வந்து தெற்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சிவனுடைய சன்னதிக்கு போனீங்கன்னாக்கா வலது கை பக்கம் அம்பாள் இருப்பாங்க. சரிங்க சரிங்க. ஆமா, நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல வலது கை பக்கம் இருக்காது, கிழக்கு நோக்கி இருக்கிற சிவன் கோயில்ல அது மாதிரி நடக்கும். ஆமா, அது இடது பக்கம் இருக்கும், இது வலது பக்கம் இருக்கு. அதனால இந்த ஆலயத்துல வழிபாடு பண்ணீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுவது ஐதீகம். அது மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த ஆலயத்துல. சரி சரி சரி. அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த ஆலயம் வந்து அந்த அம்பாள் தெற்கு பார்த்து இருக்கிறதுனால அது ஒரு யமதேசன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதனால இந்த ஆலயம் மேற்கு நோக்கி, சிவன் மேற்கு நோக்கி இருக்காரு, அம்பாள் தெற்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலிக்க. அதனால இது சனி மகா திசை, இது யமதேசன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஆலயத்துல வந்து அந்த பிரதோஷ காலத்துல நம்ம வழிபாடு பண்ணோம்னாக்கா நமக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். சரிங்க. மற்ற ஆலயங்கள்ல இல்லாத இங்க ஒரு சிறப்பு நான் கவனிச்ச போது வன்னி விநாயகர் இருக்காரு, சுப்பிரமணியர் இருக்காரு, கஜலட்சுமி இருக்காரு. எல்லாருமே சுவாமியை பார்த்து வழிபட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான காட்சி இல்லைங்களா அது? ஆனா இந்த ஆலயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க சொல்றது போல இந்த முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்காங்க, சிவபெருமான் மேற்கு நோக்கி இருக்கிறார். அதனால பொதுவா வந்து பின்னாடி தான் வருவாரு முருகப்பெருமான், சுவாமிக்கு பின்னாடி வருவாங்க கிழக்கு நோக்கி. ஆனா அதான் வழிபடுற மாதிரி இருக்காங்கன்ற நான் அது மாதிரி வழிபாடு இந்த ஆலயத்துல அது மாதிரி இருப்பது ஒரு அமைப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா சம்ஹார கிரமம்னு சொல்றது. என்னங்க அது? சம்ஹார கிரமம், சண்டையிடுதல். அதாவது சிவபெருமான்ட்ட அந்த முருகப்பெருமான் தன்னுடைய மனைவியோட அந்த சிவபெருமான்ட்ட அவங்க சண்டையிடுதல்னு ஒரு காட்சி இங்க இருக்கு. அது மாதிரி சண்டையிடுறது என்ன நோக்கத்துல அவங்க சண்டையிடுறாங்கன்னு பார்க்கும்போது சஷ்டி திதியில வந்து இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும்னாக்கா நமக்கு மன வாழ்க்கை தெளிவா அமையுங்கிறது ஒரு ஐதீகம். வெரி குட் வெரி குட். ஓகேங்க. உங்க தொலைத்தொடர்பு நம்பரை நான் கொடுக்குறேன். சரிங்க. ஏன்னா உங்களை தேடி நான் பார்க்குறேன், உங்களை தேடியே இங்க வராங்க. உங்க கூட தொடர்பு கொண்டு இந்த ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் நீங்க தீர்வு சொல்லிட்டு இருக்கீங்க. அற்புதமா. மக்களுக்கு பொதுவா மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா சொல்லுங்க. அடுத்தபடி அந்த ஜாதகத்துல நம்ம பிதிர் தோஷம், அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் பிதிர் தேவசம் கொடுக்காம இருப்பாங்க முன்னோர்களுக்கு. அந்த முன் ஜென்ம சாபம் அது வந்து ஜாதகத்திலே இருக்கும். அவங்க வந்து தேவசம் கொடுக்காம இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இங்க அஷ்டமி திதியில இந்த பைரவரை வழிபாடு பண்ணோம்னாக்கா பிதிர் தோஷம் போகும் என்பது ஒரு ஐதீகம். அதனால இங்க வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த பைரவரை வழிபாடு பண்ணனாக்கா பிதிர் தோஷத்திலிருந்து விலகலாம் என்பது ஒரு ஐதீகம். அதோட ஏன் அப்படி அங்க பிதிர் தோஷம் விலகுதுங்கிறது அங்க ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனோட சார்ந்து சனி பகவானோட சார்ந்து அந்த காலபைரவர் மேற்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். சரி சரி சரி. அதனால இங்க பிதிர் தோஷம் போகும் என்பது ஒரு ஐதீகம். ரொம்ப அற்புதமான சந்தேகங்களை எங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்கீங்க நீங்க. நம்ம பிரதோஷ காட்சி நடந்துட்டு இருக்கு. பிரதோஷ நந்தி பவனை தரிசிப்போம். நீங்க பதிகம் ஏதாவது இருந்தா பாடி எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. ஆமா. மன்னாதி பூதமொடுவின் ஆதி அண்டம் நீ, மறை நான்கின் அடிமடியும் நீ, மதியும் நீ, ரவியும் நீ, புனலும் நீ, அனலும் நீ, மண்டலம் இரண்டேலும் நீ, பெண்ணும் நீ, ஆணும் நீ, வல்லுயிருக்கும் நீ, பிறவும் நீ, ஒருவும் நீயே, வேதாதி வேதம் நீ, பாதாதி கேசம் நீ, பெற்ற தாய் தந்தையும் நீயே, பொன்னும் பொருளும் நீ, இருளும் நீ, போதிக்க வந்த குரு நீ, புகழனா கிரகங்கள் 9 நீ, இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ, என்னறிய சிவகோடிகள் என்ற ஒப்பனேன் குறைகள் அற்குறைப்பேன், ஈசனே சிவகாமி நேசனே எனைகின்ற தில்லைவா நடராசனே சிவா. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரொம்ப நன்றி.
இந்த கோயிலுக்கு என்ன அறிமுகப்படுத்தினது எங்கள் நண்பர் இருக்கார் விக்னேஷ் பிரபு ஐயா. இவர் வந்து அம்மாப்பேட்டையில் தான், அவருடைய தகப்பனார் மாரியப்பன் ஐயாவும் இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் வீட்டில் தான் இன்றைக்கி வந்து உபசரிப்புலாம் நடந்தது. ரொம்ப அற்புதமான சாப்பாடு, நீங்கள் அற்புதமான சாப்பாடெல்லாம் போட்டு எங்களை கவனிச்சிங்க. ஐயா, இந்த கோயிலுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு பற்றி சொல்லுங்கள். இங்கே இந்த சாமியை வழிபட்டதுனால உங்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. 2017 இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். 2017 ஆரம்பிச்சு அது தொடர்ந்து அந்த பணியை மேற்கொண்டுட்டு இருக்கோம். 2020 வந்துட்டு இந்த கோவிட் வந்தனால எங்களால சரியா பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த கோவிட் முடிஞ்சோடனே திருப்பி ரொம்ப சீரிய முயற்சி இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேல இந்த கோயில செலவு பண்ணி திருப்பணி பண்ணிருக்கோம். லாஸ்ட் செப்டம்பர் தான் இதோட குடமுழுக்கு வந்து நடந்துச்சு. வரலாறு படி 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகள் பழமையானது. ராஜராஜ சோழனோட தந்தையார் சுந்தர சோழன் காலத்துல கட்டின கோயில் இது. இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய சத்திரம் இருந்திருக்கு. இந்த வழியா யார் வந்தாலும் அவங்க தங்கறதுக்காக 24 hours வந்து சாப்பாடு வந்து வடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அதனால இந்த பேரு வந்து மரவாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்களும் வந்து அந்த கும்பாபிஷேகத்துல 8 நாள் வந்துட்டு எல்லாருக்கும் 3 வேளையும் சாப்பாடு போட்டோம் ஐயா. இந்த கோயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வளர்ச்சியை. நான் வந்து ஒரு வீடு 2 வீடு கட்டல, ஒரு 10 வீடு இந்த கோயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கட்டினேன். ஏன்னா இது வந்து பூலோகநாதர் பூலோக நாயகி, பூலோகத்துக்கு வாஸ்துக்கு உள்ள கோயில் ஐயா. சரிங்க சரிங்க, அற்புதம். இந்த ராஜராஜ சோழன் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, இங்க ஒரு சுரங்கம் இருக்கிறதாவும் நீங்க சொன்னீங்க, குறிப்பிட்டிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்களா. தஞ்சாவூர்ல இருந்து ராஜராஜ சோழனுடைய அம்மா அவங்க வந்து கடல்ல குளிக்கிறதுக்காக அடியில வந்து சுரங்கம் தோண்டிருக்காங்க. அதாவது ஒரு சேரட் வண்டி போற அளவுக்கு சுரங்கம் தோண்டிருக்காங்க. அதுக்கு வெண்டிலேஷனுக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்காக கட்டின கோயில் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அது எவ்வளவு உண்மைங்கிறது இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் இல்லை. பட் இதெல்லாம் வந்து செவிவழி செய்தி தான். சரிங்க, அந்த சுரங்கம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம், ஆனா போக முடியாது இல்லைங்களா. இப்ப வந்து மேல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயா மாரியப்பன் ஐயா கிட்ட சொல்லலாம். ஐயா, நீங்க ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. கோயிலுக்கும் உங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அனுபவம் சொல்லுங்க. அம்மாப்பேட்டையில் பிறந்து அம்மாப்பேட்டையில கீழே தெருவில் குடியிருந்தேன். சரிங்க, வாடகைக்கு இந்த தெரு கடைசியில பக்கத்து தெருவில் குடி வந்தேன். அப்பெல்லாம் இந்த கோயில் பாலடைஞ்சு இருந்துச்சு சார், மோசமா இருந்துச்சு. இந்த கோயிலை பத்தி அவ்வளவு அறிமுகமும் எனக்கு கிடையாது இருந்துச்சு. இப்போ 2021 மார்ச் மாசத்துல ஒரு எல்லாம் சேர்ந்து செய்யணும், தலைவர் மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க, தேர்ந்தெடுத்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அப்போ ஆரம்பிச்ச 1 மாசத்துல வீட்டுல வந்து திடீர்னு இறந்துட்டாங்க சார். சரி சரி, கரெக்டா 30 நாள்ல. இருந்தாலும் விடாமுயற்சியோட இந்த கோயில் ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருந்தோம். இடையில கோவிட்டு தான் நிறுத்தியாச்சு. சரி, அதுக்கு பிறகு 23, 24, 2 வருஷம் போராடி எல்லாருமே பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் வசூல் பண்ணி கவர்மெண்ட்டும் கொடுத்தாங்க காமன்சூர் கட்டுறதுக்கு. மற்றதெல்லாம் சிறப்பாக கும்பாபிஷேகம். அது வந்து எம்பி கல்யாண சுந்தரம் இருக்காரு பையன் முத்துன்னு, அவரோட முயற்சி தான் தீவிரம். எங்களை வந்து தூண்டுகோலா வச்சுக்கிட்டு அவரோட முயற்சியில அந்த கோயிலை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சார். எல்லாரும் எல்லாம் சிறப்பாக, எந்த அசம்பாதம் இல்லாம 1000 காலத்து கோயில் யாரும் கும்பாபிஷேகம் போது ஊர்ல யாருமே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம் சார். ஆனா பழமையான கோயில்களை திருப்பணி பண்ணி செஞ்சது பெரிய புண்ணியங்கயா. இந்த ஜென்மத்துல நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவாய நம. ஆமாங்க, ஆமா ஆமா ஆமா, என்ன கஷ்டப்பட்டாலும் செய்ய முடியாது அதெல்லாம். சுவாமிக்கு நீங்க வந்து பாக்கியம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மதுரை பூக்கள் 6 நாளும் வந்துச்சு. சரி சரி சரி, 6 நாள் பூ அங்கே இருந்துச்சு. சரி, ஓசூர்ல காய்கறி வரும் எல்லாரும் இருந்துச்சாங்க. அது மாதிரி நன்கொடை நிறைய வந்து அதிகப்படியான செலவுகள் பண்ணி இல்லை சிறப்பாக போயிருந்தேன், இல்லாம கட்டிட்டோம். சரிங்க, எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும். எப்படி வரணுங்க, இந்த ரூட் மாத்திரம் சொல்லிடுங்க. ஏன்னா அம்மாப்பேட்டைன்றது இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். எங்களுக்கு சென்னையில இருந்து வரணும்னா, மற்ற பகுதியில இருந்து வரணும்னா தஞ்சாவூருக்கு வந்து வரணுமா? அதுக்கு முன்னாடியா இந்த ஊரோட சிறப்பை பத்தி ஐயாட்ட நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் அவர் சொல்லிட்டு சொல்லுங்க. வணக்கம். இங்க வந்து அம்மாப்பேட்டையில பஞ்சபூத ஸ்தலம்னு இங்க நடந்துட்டு இருக்குது. அதாவது நீருக்காக உள்ளவர் வந்து புத்தூர், இங்க இருந்து அம்மாப்பேட்டையில இருந்து 1 கிலோமீட்டர் இருக்கு புத்தூர்னு ஒரு தலம். அது வந்து புத்தீஸ்வரர். அடுத்தது 2வது ஸ்தலமாக உடையார் கோயில் கரந்தீஸ்வரர், அவர் வந்து காற்றுக்காக உள்ளவர். இது 3வது ஸ்தலம் பூமிக்காக உள்ளவர் பூலோகநாதர். அடுத்து 4வது ஸ்தலம் வந்து நம்ம வந்து தீபாம்பலபுரத்துல வந்து வன்மீகநாதர், அவர் வந்து வானத்துக்காக உள்ளவர். அடுத்தது 5வது ஸ்தலமாக அருணாச்சலேஸ்வரர், இங்க வந்து நம்ம அக்னி தலமாக 5வது தலமாக. அதனால அம்மாப்பேட்டை சுற்றி உள்ள ஒரு கோயில 5 பஞ்சபூத ஸ்தலம் இங்க இருக்கு. அதனால வந்து மாசம் இது நடத்திட்டு இருக்கோம். நல்லா சிறப்பா நடந்துட்டு இருக்கு. பஞ்சபூத ஸ்தலம் சொல்லிட்டு நிறைய பேர் அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சிவராத்திரி மாத சிவராத்திரின்னு நடந்து நல்லா மக்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. மாத சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள் நடக்குது.
அமுதாமோகன். இந்த கோயில் வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருந்துச்சு. 101 ஆண்டுகள் கும்பாபிஷேகம் ஆகலாம். சரிங்க சரி. ராஜராஜன் சோழனுடைய அப்பா சுந்தர சோழருக்கு குழந்தை இல்லாதப்ப ஒரே நேரத்துல 7 கோயில் கட்டி அதை உடனடியா அதுல அந்த ஏரி மாதிரி மாரியம்மனுக்கு பின்னாடி ஒரு கோயில் குளம் இருக்கு ஏரி, அந்த ஏரியில குளிச்சு எல்லாம் அபிஷேகம் பண்ணணுங்கிறது தான் இதோட வரலாறு. இது 101 ஆண்டு ஆயிடுச்சு கும்பாபிஷேகம் ஆகி. இப்பயும் இங்க அம்மாப்பேட்டில் இந்த கோயில்ல ஒரு சிலை ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க, இருக்குது. இங்க வந்து சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றீங்களா, அது இங்க இருந்து தஞ்சாவூர் போற வரைக்கும் மாரியம்மன் கோயில், அதுல இருந்து தஞ்சாவூர் போற வரையும் இருக்குது. இது வந்து மக்களுடைய உழைப்பு அதிகம். சின்ன சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் பையனும் ரொம்ப உழைப்பு. அதுக்கப்புறம் மேல மேல வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியாளர்கள்லாம் வந்தாங்க. நம்மளுடைய கோயிலுடைய ட்ரஸ்ட் மூலியமா நமக்கு பணமும் வந்து ஒருபடியா நல்லபடியா திருப்தியா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்தது. நன்றி. வணக்கம். இந்த கோயில் நான் வந்து 15 வருஷம் இந்த கோயிலுக்குள்ள இந்த அண்ணெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ஒரு 15 பேரு பெரும் காடா முள் புதரா கிடந்துச்சு. 15 பேர் கஷ்டப்பட்டு தூங்க மாட்டாங்க, நைட் எண்டே தூங்கவே மாட்டாங்க. நைட் எண்டே கஷ்டப்பட்டு இதை வந்து பிரதோஷம்னு ஒன்று உருவாக்கணும். உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா சிவன் ராத்திரி ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து எல்லாருமே இனம் மொழி எதுவுமே பார்க்க மாட்டோம், எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து மிக சிறப்பா செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிவனுடைய அருளால கும்பாபிஷேகம்னு ஒரு ஏற்பாடு பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சிவன் நேரடியாவே வந்து அவங்கள்ட்ட காட்சி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட காட்சி உண்மையாவே நேச்சுரலுங்க. அது நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களால வந்து அந்த பிள்ளையார் கோயிலை மட்டும் செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் டொனேஷன்லாம் வாங்கினோம். நாங்க எங்களால என்ன முடிஞ்சோ அதை செஞ்சோம். கடைசியில சிவன் அவங்கள்ட்ட போயிட்டாரு, எங்க விட்டுட்டாரு. அவங்க மூலியமா வந்து இந்த கோயில கும்பாபிஷேகம் பண்ணாங்க, ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. எல்லாருமே நாங்க கனவு கண்டோம் சார். இல்ல ஒரு 15 பேர் இதுல மனக்கட்டாங்க பாருங்க. 15 பேர் மெனக்கட்டவங்களா திருப்தியாச்சு. எல்லாரும் மனக்கட்டாங்க, எங்களோட தோழர்லாம் எல்லாருமே அவங்கவுங்களும் விலகிட்டாங்க. இப்ப யாரும் வர்றதே கிடையாது. சிவன் வந்து எல்லாரும் நல்ல நிலைமை கருவியா எல்லாரையும் தேர்ந்தெடுப்பாரு. சிவபெருமான் இவர் தான் இந்த இன்னார் இந்த செயலை செய்யணும்னு கருவியை அது மாதிரி அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆரம்பத்துல நாங்க வந்தோம் உள்ள, ஏன்னா இப்போ வந்து உலகத்துக்கே தெரியற மாதிரி செஞ்சிருக்கிறாரு. நம்மளை கூட்டு வந்து உலகத்துக்கே தெரியற மாதிரி கடந்துச்சு, காடா கடந்துச்சு, கால் வைக்க முடியாது, யாராலையுமே செயல்படுத்த முடியாதுங்க. அது பசங்க எல்லாம் சேர்ந்து நான்லாம் வந்து கேட்டேன், என்கிட்ட சொன்னாங்க நீங்க என்ன பண்றீங்க, நாங்க என்ன செய்வோமோ நான் செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி பிரதோஷத்தையும் கொண்டு வந்தோம். 15 வருஷமா சிவன் ராத்திரி நடத்திட்டு இருக்கோம், பிரமாதமா நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அந்த முள் புதரா கடந்துச்சு பாருங்க. அப்போ கூட இதெல்லாம் இப்பதான் போட்டோம் நாங்க. ஆமா, வெறும் காடா. ரொம்ப அற்புதமான திருப்பணி இல்லாம இருந்துச்சு. அந்த பவர்ஃபுல்லா நாங்க ஏத்தணும். பவர்ஃபுல்லா ஏத்துனதுக்கு அப்புறம் பெரிய பவர்ஃபுல்லா அவர்கிட்ட கொடுத்தாரு, அவர் பாத்துட்டாரு. இதுதான் நேச்சுரல். இது யாராலையுமே மறக்க முடியாது. உண்மையாவே நான் சொல்றேன், யாராலையும் மறக்க முடியாது. இவங்கள்ட்ட பவர்ஃபுல் போயிடுச்சு, அதனாலதான் இவங்க இன்னும் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. அது அரசுக்கு எல்லாரும் பாடுபட்டாங்க. சரிங்க, ரொம்ப சிறப்பா செயல்பட்டு. ஆனா இத வந்து நம்பிக்கையோட செயல்பட்டோம்னு நினைச்சீங்க, நிச்சயமா வெற்றி. சரி, நான் அதுல ஒருத்தன் இருக்கேன், நேரம் நானும் இதுல இருக்கேன். எங்க நண்பர்கள் பூராவே எல்லாருமே பவர்ஃபுல்லா போயிட்டாங்க. சரி சரி, உண்மையாவே நல்ல நடந்தது. எல்லாருமே நல்ல நிலைமையில இப்ப நாங்க எல்லாருமே வந்து ஒரு அப்கிரேட். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டேன். நான் ஒரு சொசைட்டில செக்ரட்டரியா தான் இருந்தேன். இதுல வந்து மாசம் 2 பிரதோஷம் வரும், நிம்மதியா இருந்து செயல்படுத்துவோம். சரி, உடனே காசு இருக்காதுப்பாங்க, அங்கேயிருந்து உடனே போன் பண்ணுவேன், எதா இருந்தாலும் கிடைச்சோம். சரி, அது மாதிரி செயல்படுத்தி வந்துட்டு இருக்கோம். அனைவரும் இந்த திருப்பணி முடிஞ்சிருச்சு. எல்லாரும் என்ன வேண்டீங்களோ எல்லாம் நல்லதே நடக்குங்க. ஆமாங்க.
மனசார வந்து ஐயாவை மனசார வணங்கணும்னு நினைச்சீங்க, நேச்சுரலா நடக்கும். அவர் பேசுவாருங்க, உண்மையாவே பேசுவாரு. என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை நம்மளே நமக்கு எல்லா ஊர்லயும் எல்லா கோயில் இருக்கு, எல்லாம் போயிட்டு வர. அருணாச்சலேஸ்வருக்கு போயிட்டு வந்தேன், நான் 3 வருஷம் போயிட்டு வந்தேன். இருந்தாலும் இதை வந்து விடுறதே கிடையாது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு 4 காலமும் எல்லாரும் எங்கெங்கேயோ போனாங்க, நான் ஒரட்டியுமே போல, ஒரே இடத்துல உட்காந்து. சரி, இவங்க எல்லாம் 4 காலமும் ஒரே இடத்துல உட்காந்து நாங்க தான் செஞ்சோம். நன்றி, நன்றி, வணக்கம். எப்படி வரணும்? இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் டு திருவாரூர்ல கரெக்டா தஞ்சாவூர்ல இருந்து 19வது கிலோமீட்டர்ல அம்மாப்பேட்டைங்கிற ஊர் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாரியம்மன் கோயில், பூண்டி, சாலியமங்கலம், அடுத்தது வந்து அம்மாப்பேட்டை. இதுதாங்க இந்த கிராமம். சரிங்க, சரிங்க. கும்பகோணத்துல இருந்து வரதுன்னா 2 வழிகள்ல வரலாம். ஒண்ணு நீடாமங்கலம் அம்மாப்பேட்டை வந்து வரலாம். இன்னொரு வழி பாத்தீங்கன்னா குறுக்க ஆவூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு, அது வழியா குறுக்க வந்தீங்கன்னாலும் 20 கிலோமீட்டர் தான். 3வது வழி ஒண்ணு இருக்கு, பாபநாசம், சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை அப்படியும் வரலாம். இந்த ஊர் வந்து சென்டரா அமைஞ்சிருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் 20, கும்பகோணம் 20, இந்த சைடு மன்னார்குடி 25, திருவாரூர் இந்த சைடு 30. அந்த மாதிரி இந்த ஊர் வந்து சென்டரான பிளேஸ்ல அமைஞ்சிருக்கு. நன்றி ஐயா. கோயிலில் இருக்கிற அன்பர்கள் கிட்ட பேசும்போது மன நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களோட அனுபவங்களை அற்புதமாக சொல்கிறாங்க. இந்த பூமிநாதர், அதாவது பூலோக நாயகி சமேத பூலோகநாதர், இந்த பூமிநாதர் வந்து வாஸ்து பரிகார ஸ்தலமாக இங்கே இருந்து எல்லோருக்கும் நிலப்பிரச்சனை, வீடு வாங்குவது இப்படின்னு பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு. அவரே அவருடைய பிரச்சனையும் தீர்த்து வச்சுக்கிட்டாரு. அதாவது ரொம்ப காலமாக பல வருடங்களாக 100 வருடங்களாக கும்பாபிஷேகம் நடக்காமல் சிதிலமடைந்த இந்த திருத்தலத்தை மக்களெல்லாம் ஒன்றாக சேர்த்து அவங்க மூலமாக அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இப்படிப்பட்ட பிரம்மாண்ட திருப்பணியை செஞ்சு அவரே அவருக்கான திருக்கோயிலை கட்டிக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம். இவர் ஏன் அற்புதம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த கோயிலை யார் மூலமாகவோ ஒரு நண்பர் மூலமாக அறிமுகப்படுத்தி இங்கே நம்மளை வர வச்சு உலகத்துக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு திருத்தலத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் நினச்சிருக்காரு பாருங்க இறைவன். அது உங்களுக்கும் சேரணும், அவருடைய கருணை உங்களுக்கும் சேரணும்னு இந்த கோ டெம்பிள் மூலமாக உங்களுக்கு வந்து அடையணும் அப்படின்னு அவர் நினச்சி ஒரு கருவியாக ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி அவர் இந்த கோயில் இருக்குது. நான் நிறைய வாட்டி கும்பகோணம், தஞ்சாவூர் வந்திருக்கேன். தஞ்சாவூரில் இப்படிப்பட்ட ஒரு திருத்தலம், சிறிய திருத்தலம் தான், ஆனால் கீர்த்தி பெருசு. ஆனால் பிரம்மாண்ட திருத்தலங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதமான ரொம்ப அபூர்வ திருத்தலங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறார் பாருங்க. அதுதான் இறைவனோட அருள். ஸோ அப்படிப்பட்ட சர்வீஸ் தான் கோ டெம்பிள் என்றென்றும் பண்ணுது. நீங்கள் கோ டெம்பிளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். முதல் தடவை பார்க்குறீங்கன்னா இனிமேல் தொடர்ந்து பாருங்கள். மற்றவர்களுக்கும் இந்த மாதிரியான திருத்தலங்களை போய் சேருங்க.
நீங்கள் போய் ஷேர் செய்யும் போது இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் ஷேர் செய்யும்போது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒரு 4 பேருக்கு நல்ல செய்தியை போய் சேரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த கோயில் மூலமாக நன்மை நடக்கும், உங்களை தான் பாராட்டுவாங்க. அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ கோ டெம்பிளை தொடர்ந்து பாருங்கள். இப்படிப்பட்ட அபூர்வ திருத்தலங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். கோ டெம்பிளில் இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பரையும் அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா போன விலாக்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கோ டெம்பிளோடைய வாட்ஸ்அப் நம்பரையும் குறிச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் பகுதியில் இருக்கிற திருக்கோயில்களை பற்றி நீங்கள் உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை பயன்படுத்தி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நிச்சயமாக அந்த கோயிலை சிறப்பித்து அதை படம் பிடிச்சு காட்டி உலகத்துக்கு தெரிவிப்போம். 9884934923 இந்த நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. இந்த கோயிலை பற்றியான சந்தேகங்களும் கேளுங்க, நான் சொல்ல முடியும். மற்ற கோயில்கள் பற்றி சந்தேகங்களை முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கோயிலை படம் பிடிச்சிட்டு இருக்கிற மாஸ் செல்வாக்கு ரொம்ப நன்றி. அவர் கேமராமேன் இந்த கோயிலில் ஷூட் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கார் தஞ்சாவூருக்கு. அவருக்கும் நன்றி. இந்த கோயிலை பற்றியான எடிட்டிங், இந்த விலாக் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கிற டிஜிட்டல் சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கிற ட்ரெண்ட்லவுட் டீமுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.